தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜனநாயகம்னு ஒரு படத்துக்கு ஜனநாயகமே இல்லாமல் எல்லா மந்திரி இன்னைக்கு தியேட்டரில் போய் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுதுறாரு. நான் யாரோ பக்கத்துக்கு இருந்தவங்க யாராவது எதுவும் நடந்து போச்சோ என்னதோ ஏதோன்னு பார்த்தா, ஏன்னா அவர் இனிமேல் நடிக்க மாட்டாராம், அதனால் தேம்பி தேம்பி அழுதாரு. அதை 20-30 பேர் படம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமும் வேதனையுமான செய்தி. ஒருத்தர் திரும்பி திரும்பி அழுதார். அவர் பேர் கல்லானை, இன்னொரு அமைச்சர் பர்வேஸ், அப்புறம் சபாநாயகர், நம்மளுடைய மேதகு இல்லை மாண்புமிகு சபாநாயகர். அவர் சொல்கிறார், உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்துக்கு பிறகு நான் பார்த்த முதல் படம் இந்த ஜனநாயகம். ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம். இன்றைக்கி என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா லீவாயா? இன்றைக்கி ஒர்க்கிங் டே, பட்ஜெட்டு 5ஆம் தேதி. நீங்கள் எங்கே இருக்கீங்க? சினிமா தேட்டரில் போயிருக்கீங்க. கேட்டால் உலகம் சுற்று வாலிபன் படத்துக்கு அப்புறம் நாங்கள் அதை பார்க்குறோம்னு சொல்லியிருக்கு. நான் அந்த முதலமைச்சரை கேட்குறேன், பக்கத்தில் கர்நாடகா யார் அரசாங்கம்? பக்கத்தில் கூடிய அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம். நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி மந்திரி சபையில் இருக்கீங்க. இன்றைக்கி மேட்டூர் அணையில் தண்ணி திறக்கலை. இன்றைக்கி ஜூன் மாதம் திறக்க வேண்டிய தண்ணீர் இன்றைக்கி வரல. ஆனால் இன்றைக்கி அவங்க எதோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நீட் தேர்வை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு வக்கு இல்லை, திராணி இல்லை. நீங்கள் சினிமா தேட்டரில் அவ்வளோ அமைச்சரும் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஓட்டு போட்ட பெரியவர்களை பார்த்து தான் நான் கேட்கணும். என்ன சொல்ல முடியும்? தான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எவ்வளவு நாடு எவ்வளோ மோசமான நிலைமை போயிருக்கிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.